டின்னர் ரெசிபியான ரவா தோசைக்கு காம்பினேஷனுக்கு ஒரு சட்னி ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு தக்காளியை இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி கொஞ்சமாக ஆயில் சேர்த்து இந்த மாதிரி வேக வச்சுருக்கேன். இது கூடவே 5 பல் பூண்டை வந்து எடுத்துக்கலாம். பூண்டு தக்காளி எல்லாமே நல்லா ரோஸ்ட் ஆகணும். பூண்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். அது மட்டும் இல்லாமல் தக்காளியில் இருக்கிற ஸ்கின் எல்லாம் நல்லா தனியாக உறிஞ்சி வர அளவுக்கு நல்லா இது எல்லாத்தையுமே வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ ஒரு பக்கம் வெந்ததுனால நான் இன்னொரு பக்கத்தை திருப்பி போட்டு வச்சுருக்கேன். இது கூடவே இதுக்கு கட் பண்ணுறதுக்கு வச்சுருக்க வெங்காயத்தையுமே நல்லா சவுட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா ஆறுனதுக்கப்புறமா தொலி எல்லாத்தையும் பிச்சுட்டு இது எல்லாத்தையுமே ஒரு மேஷரை வச்சு மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வெங்காயத்தை தனியாக கட் பண்ணி கூட நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே மேஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு வெங்காயம், அதுக்கப்புறம் கொஞ்சமாக ரெட் சில்லி பவுடர், இது கூடவே உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா ரொம்பவே டேஸ்ட்டான ஒரு சட்னி ரெடி ஆயிருங்க. இது ரவா தோசைக்கு, அது மாதிரி நார்மல் தோசை, கோதுமை தோசைன்னு சொல்லிட்டு எந்த தோசைக்கு வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு